கணவர் மற்றும் குடும்ப நலனுக்காக காரடையான் நோன்பினை மங்கையர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். யமதர்மனின் பிடியில் இருந்து சத்தியவானை சாவித்திரி மீட்ட நிகழ்வை கொண்டாடும் வகையில் நடைபெற்று வரும் காரடையான் நோன்பு குறித்த கூடுதல் தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாத இருக்க வரமருள்வாய். நாள்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் நலனுக்காகவும் மங்கையர் அயராது உழைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முக்கியமான நாட்களில் விரதம் இருப்பது, நோன்பு நோற்பது உள்ளிட்ட பாரம்பரியத்தை கடைபிடிப்பது மகளிரின் பழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த காரடையான் நோன்பு தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நோன்பிற்கான பின்னணி தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக உள்ளது. பதிவிரதையான சாவித்ரி தன்னுடைய கணவர் சத்தியவானை யமதர்மராஜாவின் பிடியிலிருந்து மீட்ட நிகழ்வு மங்கையரின் மாண்பையும் உறுதியையும் நிலைநாட்டிடும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிகழ்வின் போது சாவித்ரி தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இனிப்பு மற்றும் கார அடையை படைத்து வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார். இந்த பாரம்பரியம் இன்றளவிற்கும் தமிழகம் முழுவதும் காரடையான் நோன்பு என்ற பெயரில் கொண்டாடப்படுவதாக மகளிர் தெரிவிக்கின்றனர். சாவித்திரி தன்னுடைய கணவரோட உயிரை மீட்ட அந்த நிகழ்வை கொண்டாடுறதற்காக சாவித்திரி என்ன பண்ணினான்னா, அங்கே இருக்கிற தன்னுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காராமணியையும் நெல்லையும் குத்தி மாவாக்கி ஒரு அடை மாதிரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி இந்த நாளை கொண்டாடினா, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து வெளியில் இன்னைக்கு நிறைய ரஷ்ஷில் நம்ம வீட்டில் இருந்து புருஷாலாம் வெளியில் போயிட்டு வரா, அவளுடைய உயிர் நன்னார், அவளுடைய க்ஷேமத்துக்கும் நம்மளுடைய வீட்டில் மங்களகரமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் மங்களகரமாக சர்வ ஐஸ்வர்யமும் அஷ்டலக்ஷ்மியும் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடையான் நோன்புன்னு பேர். காரடையான் நோன்பு என்பது மாசி மாதத்தில் நிறைவு நாளும் பங்குனியோட முதல் நாளும் சேர்ற நேரத்தில் கொண்டாடுற பூஜை தான் காரடையான் நோன்பு. தன்னுடைய கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடனும் குழந்தைகள் கணவன் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. மகிழ்ச்சி எனும் மாமருந்து தான் விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. காரடையான் நோன்பு போன்ற பாரம்பரிய நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் மகிழ்ச்சி எனும் மாமருந்தை மகளிர் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.